அநித்தியமான பாவ சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை பார்க்கலாம். எனக்கு எது வேணும்னா தேவனுக்கு அவங்க ஸ்லேவாக அவங்க இருக்கிறாங்க பாருங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களா, நீதி உள்ளவர்களா, அடிமையாக இருக்கிறாங்களா, அதை நான் தெரிந்து கொள்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்குது. ஆண்டவராக இயேசுவோட அந்த பலன் வருகிறதா இருக்குது. அதை நான் தெரிந்து கொள்கிறேன்னு சொல்லி மோசே அவன் பிரின்ஸ் ஆஃப் ஈஜிப்டாக இருந்தாலும் தன்னை என்ன பண்ணான், தாழ்த்தி தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான். இந்த நாளில் உங்களுடைய காரியங்களை நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் அவனை உயர்த்தாமல் இல்லைங்க, அவனோட பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். ஆண்டவரே அவனுக்கு அடங்க பண்ணினார் என்று பார்க்கணும். இப்படிப்பட்ட பெருமைகள்லாம் அவன் அடையும்படி கர்த்தர் இறங்கினார் அல்லவா. ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். எப்படின்னா நீதியும் பரிசுத்தத்தை நிறைவேற்ற உங்கள் அவயங்களை என்ன பண்ணுங்க, தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்க. இந்த நாள் ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்க. ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லும்படி ஆண்டவர் எனக்கு கூட பேசினார். ஏன்னா இதுதான் முக்கியம். நீதிக்கு உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த கிருபையை தருவார்.